அண்மை செய்தி, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஓட்டேரி, புரசைவாக்கம், குளத்தூர் பகுதிகளில் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம் சார், விவரங்கள் சொல்லலாம். வணக்கம். சென்னை மாநகரில் மிக்ஜவ் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 2 நாட்களாக மழைப்பொழிவு இல்லை என்ற பொழுதிலும் பல இடங்களில் முழங்காலுக்கு மேலே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக நிவாரண மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள். நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சுகாதாரமான முறையில் உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக நாள்தோறும் தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக சென்னையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்து பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகின்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சென்னை புரசைவாக்கம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பெரும்பாலானவர்கள் மீட்கப்பட்டு நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அங்கு தற்பொழுது அந்த ராட்சத மோட்டார்களை கொண்டு தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் நேரடியாக முதலமைச்சர் சென்று ஓட்டேரி, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் சில அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். தண்ணீர் அகற்றப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அவற்றை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் எனவும், தண்ணீர் அகற்றப்பட்டவுடன் அந்த பகுதிக்கு மின் இணைப்பை வழங்கிவிட வேண்டும் என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடமும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். மேலும் தண்ணீரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி மக்களை உடனடியாக மீட்டு நிவாரண மையங்களுக்கு அழைத்து செல்வதுடன் நிவாரண மையங்களில் சூடான முறையில் சுகாதாரமாக சமைக்கப்பட்ட உணவுகளை வழங்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். ஓட்டேரி, புரசைவாக்கம் பகுதிகளை பொறுத்தவரை நேற்று தேங்கியிருந்த அளவிற்கு தற்பொழுது தண்ணீர் இல்லை, பெரும் வழிந்து விட்டது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மட்டும் தண்ணீர் இன்னும் வடியாமல் இருக்கும் நிலையில் அவர்களை மீட்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஏறக்குறைய 2 IAS அதிகாரிகள் வரை நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் சென்னை மாநகரம் முழுவதும் 15 மண்டலங்களிலும் ஏறக்குறைய 22 IAS அதிகாரிகள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஓட்டேரி, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய ஆட்சிப் பணி அதிகாரிகளுடனும் தமிழக முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதுடன் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும், மழைக்கால நோய்கள் எதுவும் பொதுமக்களை பாதிக்காத வகையில் நிவாரண மையங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் அது மட்டுமல்லாமல் பெரும்பாலானவர்கள் வீடுகளில் இருந்தால் அவர்களுக்கு தேவையான பால், அது மட்டுமல்லாமல் குடிநீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கான உத்தரவுகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் அவர்கள் மாடிகளில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான உத்தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் உணவு போதுமான அளவு பொதுமக்கள் கேட்கக்கூடிய நிலையில் படகுகள் மூலமாக சென்று உணவு வழங்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சென்னையை பொறுத்தவரை 4 ஹெலிகாப்டர் மூலமாக மத்திய விமானப்படையின் மூலமாகவும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அனைத்து வகையிலும் பொதுமக்களுக்கு உதவுவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் நேற்றைய தினம் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் இன்று புரசைவாக்கம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய ஆய்வுப் பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றார். உரிய உத்தரவுகளை பின்பற்றி அதிகாரிகள் அனைவரும் பொதுமக்களை இந்த மழைக்கால பாதிப்பிலிருந்து முழங்கால் அளவுக்கு மேலே தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரிலிருந்து காப்பதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்கான உத்தரவுகளையும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.